சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குமென்றால் அவருடைய அந்த இலத்திரனியல் உபகரணம் கைப்பற்றப்படும். இலத்திரனியல் உபகரணம் என்று நாங்கள் சொல்கிறது மொபைல் ஃபோன் மட்டுமல்ல, ஸ்மார்ட் வாட்சஸ், ஏர்பாட்ஸ், அதே போல் ப்ளூடூத் டிவைசஸ், இப்படியான எந்த விதமான உபகரணங்களும் அவர்கள் வைத்திருக்க முடியாது. ஈவன் கணிப்பான்கள் கூட, கல்குலேட்டர்ஸ் கூட அவர்கள் பாவிக்க இயலாது. சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் கல்குலேட்டர்ஸை பாவிக்கிறது. அது என்னென்ன பாடங்கள் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆகவே இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் பரீட்சை தொடங்கினதற்கு பிறகு ஒரு பரீட்சார்த்தியிடம் இருந்து அது ஓஃப் பண்ணின நிலைமையிலையோ அல்ல இயங்கின நிலைமையிலையோ, இயங்கி நிலை நற்ற நிலைமையிலையோ கைப்பற்றப்பட்டால் அவர்களுக்கான அந்த பாடம் ரத்து செய்யப்படும் முதலாவது. அதற்கு பிறகு எங்களுடைய விசாரணை கமிஷனின் அந்த எங்களுடைய கமிட்டியின் தீர்மானங்களின்படி, பரீட்சை ஆணையாளரின் முடிவின்படி அவருக்கான மேலதிக தண்டனைகள் வழங்கப்படும். நாங்கள் ஏற்கனவே ஒரு லேபிள் உண்டு, அவருடைய அட்மிஷன் கார்டிலேயும் அடித்திருக்கிறோம். இலத்திரனியல் உபகரணங்கள் பாவித்தால் அவருக்கு தடை செய்யப்படுவதுடன் 5 வருடங்கள் பரீட்சைகள் எழுதுவதற்கு தடை விதிக்கப்படும். அப்போ இனிவரும் 5 வருட கால பரீட்சையை அவர் என்ன செய்யலாம்? இலங்கை பரீட்சை திணைக்களத்தில் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்படியான சில சம்பவங்கள் எங்களுக்கு கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்குது. பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள். நேர்மையினமான செயல்களில் அவர்கள் ஈடுபடுறதுன்ற அந்த அளவை வைத்துக்கொண்டு எங்களுடைய குழு, அந்த கமிட்டி என்ன செய்யும் என்றால் தீர்மானிக்கும் இவருக்கு எந்த வகையான தண்டனை எந்த எல்லைக்குள்ளே கொடுப்பது. எனவே நீங்கள் பரீட்சைக்கு செல்லுகின்ற பொழுதோ அந்தந்த விடயங்கள் தொடர்பிலே மிக அவதானமாக செயற்பட வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ இடம்பெறக்கூடிய சில விடயங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் மிக தெளிவாக மனதில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.